இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளின் 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வார்த்தைகளோடு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 15வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இங்கே எப்படி என்று சொன்னால், நான் உங்களை சிநேகிக்கிறேன், ஏனென்றால் என் பிதாவிடத்திலே கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று. தேவன் நமக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. முதலாவதாக. இரண்டாவதாக, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், ஏனென்றால் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், அவருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே கனிகளை கொடுக்கிறார்களா என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே பார்க்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு ரட்சிப்பாகிய அந்த விடுதலையை இந்த நாட்களிலே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அந்த ரட்சிப்பை இந்த நாட்களிலே பெற்ற நாங்கள் இந்த நாட்களிலே கனி கொடுக்கிறவர்களாய், கனியுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த இடத்திலே நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையில் கனிகள் இல்லாதபடி இந்த நாட்களிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே நாங்கள் கனியுள்ள வாழ்க்கையாய் இந்த நாட்களிலே வாழ்ந்து மற்றவர்களுக்கு இந்த நாட்களில் சாட்சியாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே விரும்புகிறதை பார்க்கிறோம். நம்முடைய கனிகளை வைத்துத்தான் இந்த நாட்களிலே மற்றவர்கள் ஆண்டவரை இந்த நாட்களிலே சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களிலே நடக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த கனியுள்ள வாழ்க்கை என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், தேவன் நம்மிடத்திலே அன்பு வைத்தது போல அந்த அன்பை நாங்கள் மற்றவரிடத்திலே வைத்து அந்த அன்பை பெருக பண்ண வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளில் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே தேவன் நம்மிடத்திலே முக்கியமாக எதிர்பார்க்கிற காரியம் இந்த நாட்களிலே எந்த விதமான காரியம் இல்லை. முதலாவது அவர் ஃப்ரூட்ஃபுல் லைஃபை தான் இன்றைக்கு தேவன் இந்த நாட்களை பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அசிவாரமாக இந்த நாட்களை இருக்கிறது கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை நேசித்தார். ஐயா, நீங்க வேதத்திலே எடுத்து பாருங்கள். இந்த நாட்களில் அவர் குருடர்களை நேசித்தார், செவிடர்களை நேசித்தார், நோயோடு இருந்தவர்களை நேசித்தார், விதவைகளை நேசித்தார். அது மட்டுமல்ல, திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை இந்த நாட்களிலே அவர்களை நேசித்து அவருடைய தேவைகளை சந்தித்தார். அருமையான அன்பு பிள்ளைகளை, அதைத்தான் இன்ற நாட்களை பார்க்க வேண்டும். அதே வேளையில் ஏழைகளை இந்த நாட்களிலே அவர் அரவணைத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட கனிகள் இல்லாதபடி நாங்கள் நமக்கு என்று சொல்லி சில காரியங்களை செய்கிறோமே, அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறபடினால் இன்றைய நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே தேவன் விரும்புகிற காரியமாக முதலாவது கனி கொடுக்கிற வாழ்க்கையை இந்த நாட்களில் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் போய் கனிகளை கொடுக்கும்படி உங்கள் கனிகள் எப்படி இருக்க வேண்டுமாம், நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டுமாயிருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும், அன்பாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான்
கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லி இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். எதிர்காலத்திலே வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.